இப்போ இருக்கிற சூழ்நிலையில யாருக்குமே அவங்களுக்கு விருப்பமான டிபார்ட்மெண்ட் படிக்கிறது கிடையாது. ட்ரெண்டிங்கா இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் இதுதாங்க, இதை படிங்க அப்படின்னு பக்கத்து வீட்டுக்காரங்களோ பேரண்ட்ஸோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோ சூஸ் பண்ணக்கூடிய டிபார்ட்மெண்ட்டை தான் இன்னைக்கும் நம்ம சூஸ் பண்ணி நமக்கு விருப்பப்பட்ட நமக்காக இருக்கக்கூடிய அந்த பேஷனை நம்ம மிஸ் பண்ணிடுறோம். ஆனால் அதையும் தாண்டி இப்போவும் ரொம்ப விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. எனக்கு பேஷனேட்டாக நான் கன்சிடர் பண்ணக்கூடிய இந்த மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் தான் நான் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோதான் ட்ரெண்டு மாறினாலும் நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை நம்ம பண்ணும்போது நமக்கு இருக்கக்கூடிய சந்தோஷமே வேற லெவல் ஃபீல் தான். இந்த வீடியோவில் நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னா மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கில் டாப் மோஸ்ட் காலேஜஸ் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் அப்படின்னு எடுத்தாவே கிட்டத்தட்ட 400 இன்ஜினியரிங் கல்லூரிகள் இருக்கு. இந்த 400 இன்ஜினியரிங் காலேஜஸ்ல வெறும் 9 காலேஜ் இல்ல 10 காலேஜ் தான் மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கை ரொம்ப டெடிகேட்டடா லேப் ஃபெசிலிட்டிஸ் முதற்கொண்டு பக்காவா வச்சிருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸ். வெறும் 10 இன்ஜினியரிங் காலேஜ் தான் மெக்கட்ரானிக்ஸை வேற லெவல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. 400 கல்லூரிகள்ல வெறும் 10 இன்ஜினியரிங் காலேஜ் தான் மெக்கட்ரானிக்ஸை வேற லெவல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்களா? அதை பத்தி இந்த வீடியோல ரொம்ப டீட்டெயில்டா பேச போறோம். என்னென்ன காலேஜஸ்ன்றதை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி இந்த மெக்கட்ரானிக்ஸ் அப்படின்னு சொல்லும் போது இது எல்லா ஃபீல்டையும் சம்பந்தப்பட்டது தான் இந்த மெக்கட்ரானிக்ஸ். அதாவது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இதுல இருக்கு, எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் இதுல இருக்கு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இருக்கு, கண்ட்ரோல் சிஸ்டம் இன்ஜினியரிங் இருக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிஸ்டம்ஸ் இன்ஜினியரிங் இருக்கு. இந்த எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் கம்பைன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் கிடைக்க போகுது. அப்போ இது இன்டர் டிசிப்ளினரி ஒரு இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம் அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாம இதுல ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ரோபோட்ஸ். ஸோ ஆட்டோமேஷன் அப்படின்றது பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்து ஈவன் வீட்டுல கூட சின்ன சின்ன விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்கா நடக்குது. வாஷிங் மிஷின் ஆகட்டும், இல்லை இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த கிச்சனில் இருக்கக்கூடிய சிம்னி ஆகட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆயிடுச்சு. இப்போ வீட்டில் இருந்து இண்டஸ்ட்ரி வரைக்கும் நமக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேஷனுடைய பயன்பாடு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போ அந்த வகையில் இண்டஸ்ட்ரியல் ரோபோட்ஸ், ஆட்டோமேட்டிவ் வாஷிங் மிஷின், ஆன்டிலாக் பிரேக்கிங் சிஸ்டம், ஏபிஎஸ். ஸோ காரில், பைக்கில் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த ஏபிஎஸ் சிஸ்டம் ஒரு வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் தான் பண்ண போகுது இல்லையா? பண்ணிட்டே இருக்கு. ஆப்வியஸ்லி டயர் ஸ்கிட் ஆகாமல் டயர் வண்டி சேஃபாக வச்சுக்கிறதுக்கு இந்த ஏபிஎஸ் சிஸ்டம், ஆன்டி பிரேக்கிங் சிஸ்டம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் ட்ரோன்ஸ் அண்ட் அட்டானமஸ் வெஹிக்கிள்ஸ். ஸோ ஹியூமனே இல்லாமல் மேன் இல்லாத ஒரு இடம். அப்போ கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொபாட்டிக்ஸ் இன்ஜினியரிங், ஆட்டோமேஷன், அப்புறம் கண்ட்ரோல் சிஸ்டம் இன்ஜினியரிங், எம்பெடட் சிஸ்டம்ஸ் அண்ட் மெக்கட்ரானிக்ஸ் டிசைன். ஸோ குறிப்பாக பேசணும் அப்படின்னா நமக்கு மெக்கானிக்கல் அப்படின்னு சொல்லும்போது அந்த கியர், லிவர் இந்த மாதிரி இடத்துல நமக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பயன்படுத்த போகுது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்ல நம்ம எங்கே சார் இங்கே பயன்படுத்த போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் கண்டிப்பாக இந்த இடத்துலையுமே இருக்குன்னு அப்படின்னு நம்ம சொல்லி ஆகணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லும்போது டேட்டாஸை நம்ம வாங்கி அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த மிஷின்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது. இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபீல்டு நமக்கு இருக்குது. எம்பெடட் சிஸ்டம், ஸோ நமக்கு இருக்கக்கூடிய இந்த மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ், எலக்ட்ரானிக்ஸில் வரக்கூடிய ரொம்ப முக்கியமான பார்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கில் நம்ம கண்டிப்பாக நம்ம பேசி ஆகணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் சொல்லும்போது நமக்கு ஒரு சில டீல்ஸ் நமக்கு விச் மீன் ஒரு சில கோர்சஸ் நமக்கு மேண்டேட்டரியா இருக்கு. ஏன்னா நம்ம டாப் மோஸ்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல நம்ம பிளேஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சில இதெல்லாம் நமக்கு மேண்டேட்டரியா நம்ம பார்க்க போறோம். அப்போ எம்பெடட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லும்போது ஆர்டினோ, ராஸ்பெரி பை, STM32 இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்க இன்ஜினியரிங்ல ப்ராஜெக்ட் பண்றதுக்கு பயன்படுத்தக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராடக்ட் தான் இது எல்லாம். அப்புறம் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்லும்போது C++, பைத்தான், மேட்லாப் கம்பல்சரி மெக்கட்ரானிக்ஸ் படிச்சிருக்கணும். CAD and simulations mandatory, SolidWorks, AutoCAD, Simulink இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியருக்கு ஒரு மிகப்பெரிய பூஸ்டப்பாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். சென்சார்ஸ் அண்ட் ஆக்சுவேட்டர்ஸ், ரொபாட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன், PLC அண்ட் SCADA. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி ஓரியன்ட் பார்ட் தான். விச் மீன் நம்ம இங்கேருந்து ஒரு மிஷின்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது. AI and ML ஃபார் இன்டெலிஜென்ட் சிஸ்டம்ஸ் இல்லையா? ஸோ இது இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணி அதுவே அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கும். ஸோ ஆஃப்லைன் பேஸ்டு நமக்கு ரெக்கமெண்டட் கோர்சஸ் அப்படின்னு சொல்லும்போது MIT Manipal, மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், SRM இன்ஸ்டியூட், பிட்ஸ் பிலானி, IIT, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வித் எலக்டிவ்ஸ்,
in mechatronics. So இந்த மாதிரி நமக்கு இருக்கு. Projects you can build obviously உங்களுக்கு வந்து so many options வந்து இங்க இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். Career path இண்டஸ்ட்ரியில you will have so many openings, robotics, automotive, aerospace, manufacturing industries, medical devices முதற்கொண்டு mechatronics engineering வந்து ஒரு மிகப்பெரிய ரோல் எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். And then வந்து பாத்தீங்கன்னா ரிசர்ச் பேஸ்ல robotics lab, AI automations, higher studies நீங்க போனோம் அப்படின்னா MS, MTech இந்த மாதிரி போகலாம். நீங்க ஸ்டார்ட்அப்ஸ் ஐடியா பில்ட் ஆட்டோமேஷன் ஃபார் ஆட்டோமேட்டிக் சொல்யூஷன்ஸ், எக்ஸாம்பிள் அக்ரிகல்ச்சர், லாஜிஸ்டிக்ஸ், எஜுகேஷன்ஸ், இந்த மாதிரி செக்டார்ஸ்ல வந்து உங்களுடைய ஸ்டார்ட் அப் ஐடியாஸ் வந்து வேற லெவல்ல ஒர்க் ஆகும் அப்படின்னு தான் நம்ம பேச போறோம். ரைட், அப்போ இதுல நம்ம எல்லாமே பார்த்துறோம் சார். எனக்கு டாப் மோஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜ், அந்த 10 இன்ஜினியரிங் காலேஜ், குறிப்பா அந்த மெக்காட்ரானிக்ஸுக்கு மட்டும் டெடிகேட்டடா இருக்கக்கூடிய அந்த 10 இன்ஜினியரிங் காலேஜ் என்ன சார்? 400 காலேஜ் இருக்குன்னு சொன்னீங்க. அந்த 400 காலேஜ்ல வெறும் 10 காலேஜ் மட்டும் தான் மெக்காட்ரானிக்ஸ் டெடிகேட்டா ஒர்க் பண்றாங்களா? அந்த 10 காலேஜ் என்னன்றதை இப்ப பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன், நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 180ல இருந்து 190 கட் ஆஃப்ல பாத்தீங்க அப்படின்னா 1399 கோடு உள்ள சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி நமக்கு வந்து மெக்காட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. 170ல இருந்து 180 கட் ஆஃப் இருக்கு, நான் மெக்காட்ரானிக்ஸ் படிக்க போறேன் அப்படின்னா டாப் மோஸ்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு, சென்னை தண்டலம்ல இருக்கு. 2712 குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய இன்னொரு மிகப்பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ். 170 to 180 அதே கட் ஆஃப்ல 2718 ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருக்கு. அப்ப சென்னையில வந்து பாத்தீங்கன்னா ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு, CIT சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி இருக்கு. அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் நம்ம பேசும்போது இங்க இருக்கு பாருங்க, கோயம்புத்தூர் சொல்லும்போது குமரகுரு, ஸ்ரீ கிருஷ்ணா இருக்கு. அண்ட் தென் 160ல இருந்து 170 கட் ஆஃப் இருக்கு சார். நான் மெக்காட்ரானிக்ஸ் படிக்க போறேன். அப்போ உங்களுக்கான காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா சென்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இதுவும் சென்னையில இருக்கு. 2329 ரத்தினம் டெக்னிக்கல் கேம்பஸ், இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருக்கு. 160 to 170 அகைன் 2702 பன்னாரி அம்மன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, பிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ். 2799 கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ், இது ஈரோடுல இருக்கு. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்ட், பன்னாரி அம்மனும் அதே தான். அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல தான் இருக்கு. 160 170 அகைன் 2764 கேபிஆர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இந்த 9 கல்லூரிகள் தான் மெக்காட்ரானிக் இன்ஜினியரிங்க்கு ரொம்ப நல்ல பேர் போன ஒரு கல்லூரி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ மறக்காம இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க, மறந்துடாதீங்க. தேங்க்யூ. ஹெல்ப் அதர்ஸ் வித் அ ஸ்மைல்.